Good evening. Welcome to InfoSmith. Your voice audible இருக்கா? உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் அதிகமா கேக்குதோ? ஓகே, வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ ஓகேவா? இப்போ நாய்ஸ் இல்லாம இருக்கா உங்களுக்கு? ஓகேமா, ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து என்ன பார்த்திருந்தோம்னா, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராஜெக்ட் கரெக்ட்டா? ஸோ கிளிக் பண்ணா இது எக்ஸ்பேண்ட் ஆகணும். நான் இங்க என்ன விஷயம் வந்து டைப் பண்றேனோ, அது எனக்கு கிளிக் பண்ணனா ஆட் ஆகும். அண்ட் தென் டெலீட் ஆகும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம எதுவரை பண்ணியிருந்தோம்? நோட்ஸ் கீப்பர் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வெயிட் இருங்க. என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கணும்ல ரன் பண்ணிடும். இது வந்து நியூ போர்ட்ல ஓபன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ எஸ் கொடுங்க. ஏன் நியூ போர்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஆல்ரெடி என்னோட 3000 அப்படின்ற போர்ட்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு கரெக்டா? ஸோ அதனால நான் அனதர் போர்ட்ல ஓபன் பண்ணவா அப்படின்னு சொல்லி எனக்கு கேக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதுவரை பண்ணியிருந்தோம் ஹெட்டர் போட்டோம், ஃபூட்டர் போட்டோம் அண்ட் மெட்டீரியல் யூஐனா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏரியா மட்டும் கிரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதோட டைட்டில் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ரியாக்ட் ஆப்ன்னு இருக்கா? நம்ம வந்து நோட்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதோட ஹெட்டிங் மாத்துறதுக்கு நான் எங்க போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ HTML இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா வந்துட்டு நம்மளோட HTML ஃபைல்ல போயிட்டு ஹெட்ன்ற டேக் இருக்கும். ஹெட்ல போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரியாக்டோட ரெண்டரிங் பத்தி தெரியும். ஸோ எல்லாமே வந்து அட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயோ செகண்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஸோ நம்ம ஏன் வந்து மல்டிபிள் டேக்ஸ் போட்டிருப்போம் டிவ் போடுறோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் டிவ் ரூட் ஐடி அப்படின்றதுல தான் நமக்கு என்ன ஆகும்? ஸோ இதுல தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்பேஸ்ல தான் எனக்கு எல்லா ரியாக்ட் காம்போனன்ட்டும் ரெண்டர் ஆகி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திருந்தோம் கரெக்டா? அப்ப நான் இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணா, இங்க ரியாக்ட் ஆப்னு ஒரு டைட்டில் இருக்கா? இத வந்து நான் சேஞ்ச் பண்ணுவேன். இட்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல எனக்கு டைட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ நோட்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது ரியாக்ட் ஆப் அப்படின்னே இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஐகான் செட் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ இங்க ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா பேஜ் எப்படி இருக்கு எனக்கு? நார்மலா என்னோட இன்புட் மட்டும் தான் எனக்கு தெரியுது. கரெக்ட்டா? கிளிக் பண்ணா தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறது எப்படி அப்படின்றது, அதுக்கப்புறம் இந்த பட்டன் செட் பண்றது இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்ப நான் இதுல போய் மாத்திட்டேன். இதுல எனக்கு வொர்க் இல்ல. ஸோ இப்ப நான் எங்க வரேன் அப்படின்னா, ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ள என்ன பண்ணியிருந்தோம் நம்ம, நோட் கார்டுன்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ அதுல கிரியேட் ஏரியா டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். ஸோ அதுக்குள்ள தான் வந்துட்டு நான் இப்போ போட போறேன். ஓகேவா? இப்போ ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து நான் ஒரு ஃபார்ம் வச்சிருந்தேன். ஸோ ஃபார்ம்ல ஒரு இன்புட் வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு ஸ்பேஸ் நெறைய வேணும் அப்படின்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் ஏரியா நான் வச்சிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு வைங்களேன். இப்ப எனக்கு சுகர் வாங்கணும், இல்ல ஏதோ ஏதோ ஒரு சுகரோ ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னா, நான் எங்க போய் வாங்குவேன்? சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வாங்குவேன். சுகர் வாங்குறேன் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நான் வாங்குவேன். கரெக்ட்டா? ஸோ அங்க போய் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வரப்போ நான் ஒரு
பையில போட்டு நான் எடுத்துட்டு வருவேன். அப்படிதானே? ஸோ கொண்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க உள்ள வீட்ல உள்ள ஏதோ ஒரு பாக்ஸ்ல போட்டு அத அடைச்சு வைப்போம். கரெக்ட்டா? ஸோ யூஸ்டேட்டோட வொர்க் என்ன அப்டின்னா, என்னோட அதாவது இருக்கிற இப்ப அந்த சுகர இன்னைக்கு என்ன பண்ணும்? ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு பாஸ் பண்ணி விடுது. அப்படிதானே? ஸோ இதுதான் எனக்கு யூஸ்டேட்டோட வொர்க். சரியா? நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, யூஸ்டேட் வச்சு தான் இந்த எக்ஸ்பேண்டும் பண்ண போறேன். அதே மாரி என்னோட நான் டைப் பண்றேன் இல்லையா கன்டென்ட், அத வந்து நான் ஸ்டோர் பண்ணியும் வைக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? யூஸ்டேட் போடணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ கான்ஸ்ட் நோட், காமா செட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? என்னோட யூஸ் ஸ்டேட்ட நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஏன் வரல? ஏதோ எரர் வருதே. கரெக்ட்டா தானே போடுறேன். கான்ஸ்ட் ஓகே. இங்க வந்து என்னன்னா, இத நான் வந்து ஃபங்ஷனா எடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்ப ஃபங்ஷன் கிரியேட் ஏரியா ஆஃப் அப்படின்றத வச்சுட்டு, இப்ப நான் இத ஃபங்ஷனா போட்டுட்டேன் அப்படின்னா, இங்க என்ன பண்ணும்? அகைன் எனக்கு ஆரோ ஃபங்ஷன் வரக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அப்போ நான் இத வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு ஓகே. கரெக்ட் தான். ஸோ கிரியேட் ஏரியா ஆஃப் ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ கிரியேட் ஏரியா ஆஃப் இந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் நோட் கமா செட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராப்ஸ நான் அனுப்புறேன். ஓகே. இப்போ இதுல என்ன பண்றேன்னா, யூஸ் ஸ்டேட் ஆஃப் இப்ப எடுக்குதா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சா யூஸ் ஸ்டேட் அப்படின்றது. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இந்த நோட் அண்ட் செட் நோட் அப்படின்றத நான் எதுக்கு வச்சிருக்கேன்? இந்த யூஸ் ஸ்டேட் வந்து நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட வேல்யூஸ எடுக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னப்பா எரர் ஆகுது? எக்ஸ்போர்ட் கிரியேட் ஏரியா இம்போர்ட் லெஸ் நாட் ஃபவுண்டா? கிரியேட் ஏரியா கரெக்ட் தானே?
எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதான் பிரச்சனை. ம். இருக்குதா? ஓகே. வெயிட் பண்ணுங்க பாப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட வேல்யூஸ நான் அசைன் பண்ணி விடுறதுக்கு தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவுமே நான் என்ன பண்றேன், நோட்டுக்கும் இதுக்கும் வந்துட்டு நான் வந்து டைப் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ டைட்டிலுக்கும் டைப் பண்றேன், கன்டென்ட்டுக்கும் டைப் பண்றேன். அப்படிதானே? அந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆகணும், ஒரு இடத்துல போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆயி இருக்கணும். கரெக்ட்டா? அப்படி இருந்தா தான் என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு எடுக்கும். ஸோ அப்ப நான் இத என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மெத்தட்ல ஸ்டோர் பண்ண போறேன். இப்ப எனக்கு இந்த யூஸ் ஸ்டேட்ல நீங்க என்ன வேல்யூ அசைன் ஆகுதோ, அதுதான் டைரக்ட்டா இந்த நோட்டோட வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், ஒரு ஆப்ஜெக்ட்ட நான் யூஸ் பண்ண போறேன். சோ அப்ப ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம ஆப்ஜெக்ட்னா ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதே மாரி வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? சோ அப்ப டைட்டில், நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, கன்டென்ட் அப்படின்றத எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள டைட்டில் அப்படின்றது நான் முதல்ல டேக் அ டைட்டில் அப்படின்னு இருந்ததா? ஸோ அதுக்கும் நெக்ஸ்ட் உள்ளத நான் கன்டென்ட்டுக்கும் இப்போதைக்கு நான் யூஸ்டேடோட வேல்யூவ எம்ப்டியா வச்சிருக்கேன். இப்போ எனக்கு இங்க என்ன வேல்யூ அசைன் ஆகுதோ, அதுதான் இந்த நோட்டுக்கு அசைன் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்ப யூஸ் ஸ்டேட்ட நான் அசைன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் நான் என்ன பண்ணணும்? என்னோட இன்புட்ல எடுத்து நான் யூஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ யூஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்? இப்போ நான் என்னோட இன்புட்ல நான் என்ன வேல்யூ டைப் பண்றேனோ, அந்த கரண்ட் வேல்யூ இந்த யூஸ் ஸ்டேட்ல வந்து விழணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப அப்படி வந்து விழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல செட் நோட் வச்சு நான் ஒரு ஃபங்ஷன் எழுதணும். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இந்த இடத்துலயும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டைரக்ட் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ வேல்யூ ஈக்குவல் டூ நான் என்ன பண்றேன், நோட் டாட் டைட்டில் அப்படின்றத குடுக்குறேன். இப்ப எனக்கு இங்க என்ன டைட்டில் விழுதோ இந்த இன்புட்ல, அந்த வேல்யூ டைரக்ட்டா என்ன ஆகும், இந்த யூஸ் ஸ்டேட்ல போயிட்டு அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டூ என்ன பண்றேன், இதுக்கு வந்து நோட் டாட் கன்டென்ட் அப்படின்றத நான் வந்து அசைன் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ டைட்டிலுக்கும் இதுக்கும் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கன்டென்ட் வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் இதோட ரோஸ் ஈக்குவல் டு 3ன்னு வைக்கிறேன். இந்த ரோஸ் ஈக்குவல் டு 3 நான் ஏன் குடுக்குறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவோட சைஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ 3 ரோஸ் வரை எனக்கு எடுக்கட்டும் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். அதுக்கு தான் ரோஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றத குடுத்துருக்கேன். வாஸ் நாட் இம்போர்ட்டட் அப்படின்னே காட்டுது. ஏதோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல தான் ஏதோ பிரச்சனை. CRE டிவிதான கிரியேஷன் ஏரியா. இம்போர்ட் பண்றதுல தான் எரர் நமக்கு. ம். இன்புட் ஆயிடுச்சா?
இப்ப நமக்கு வந்துருச்சா? ஓகே. புரிஞ்சுதா? இத ஏன் குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, மேல ஏன் இந்த யூஸ் ஸ்டேட் போட்டேன் அப்படின்றது புரிஞ்சுதா? புரியலன்னா கேட்டுருங்க. ஆ. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஓகே. இன்னொரு ஃபங்ஷன் எழுதப் போறேன். என்ன ஃபங்ஷன் எழுதப் போறேன் அப்டின்னா, ஹேண்டில் சேஞ்ச் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதப் போறேன். ஸோ எதுக்காக இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்டின்ற ஃபங்ஷன் நான் எழுதுறேன் அப்டின்னா, இப்போ நான் வேல்யூ டைப் பண்றேன். கரெக்ட்டா? ஸோ என் கீபோர்ட்ல இருந்து நான் டைப் பண்ண, நான் ஒரு யூஎக்ஸ்ல விச் இஸ் யூஐ இன்டர்ஃபேஸ்ல தான் நான் டைப் பண்றேன். அப்படிதானே? ஸோ டைப் பண்ற வேல்யூ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒரு ஸ்டேட்ல போயிட்டு விழும். கரெக்ட்டா? ஸோ அங்க வேல்யூ போய் தான், அது எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல காட்டுது. அப்படிதானே? ஸோ அப்போ எனக்கு கரெக்ட்டா வேல்யூ விழுந்தா தான் என்ன ஆகும்? விழுற வேல்யூவ கரெக்ட்டா எடுத்து கொண்டு வந்து காட்டணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ஃபங்ஷன் நான் போடப் போறேன். ஸோ ஃபங்ஷன் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ கான்ஸ்ட் இதுக்குள்ள அகைன் அதே மாதிரி தான். ஸோ நேம் அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ப்ராப்பர்ட்டி அனுப்ப போறேன். இத வந்து நான் ஆப்ஜெக்ட்டா அனுப்ப போறேன். ஓகேவா? அரேவா இல்ல ஆப்ஜெக்ட்டா அனுப்புறேன். ஸோ நேம், வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன். விச் இஸ் ஈக்குவல் டூ இப்போ அதே மாரி இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஈவென்ட் அப்டின்றத நான் பாஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வேல்யூ நான் என்ன கரெக்ட்டா டைப் பண்றேனோ, அந்த வேல்யூவ கரெக்ட்டா என்ன பண்ணணும், எனக்கு டார்கெட் பண்ணி வொர்க் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இப்ப ஈவென்ட் டாட் டார்கெட் ஆஃப் அப்டின்றத போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு இதுல என்ன நடக்குதோ, அது கரெக்ட்டா என்ன ஆகணும், செட் நோட்ல போயிட்டு எனக்கு அப்டேட் ஆகணும். கரெக்ட்டா? ஒவ்வொரு வாட்டியும் நான் வேற வேல்யூ தான் டைப் பண்ணுவேன். அப்டிதானே? ஸோ இப்போ ஒரு வாட்டி சம்மரி டுடேஸ் சம்மரி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நோட்ஸ் அனுப்புறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைப் பண்றப்ப என்ன பண்ணுவேன்? சேம் கன்டென்ட்டே நான் டைப் பண்ணுவேன்? கிடையாது. ஒவ்வொரு வாட்டி நான் ஒவ்வொரு விஷயம் டைப் பண்ணுவேன். கரெக்ட்டா? அப்போ அத நான் எப்படிதான் அப்டேட் பண்ண முடியும் இந்த யூஸ் ஸ்டேட்லனா, இந்த செட் நோட் அப்படின்ற ஃபங்ஷன் வச்சு தான் நான் அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செட் நோட் அப்படின்றத எடுக்கிறேன். ஓகேவா? இப்ப செட் நோட் அப்படின்றத போட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் நோட் இருக்கு. ஆரோ ஃபங்ஷன் வழியா சொல்றேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் இந்த இடத்துல? நல்லா கவனிங்க. நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணும்போது என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் போட்டு எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஒரு இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரே யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் அங்க அரே யூஸ் பண்ணேன்னா, ரிட்டர்ன்லயும் நான் அரே தான் போடணும். ஓகேவா? இங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றேன்னா, ரிட்டர்ன்லயும் ஆப்ஜெக்ட் தான் போடணும். ஓகேவா? ஸோ அதுல வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல நான் ஸ்கோப் ரிசர்வேஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி, ஸோ ப்ரீவியஸ் நோட், சாரி மாத்தி டைப் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் நோட், என்ன பண்றேன்? இந்த இடத்துல நான் அரே கொடுத்து நேம் வேல்யூ அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்ஷன் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து என்டர் பண்றேன் இல்லையா? ஸோ அத கொண்டு வந்து என்ன பண்ணும், யூஸ் ஸ்டேட்ல விழுந்தது அப்படின்னா, அந்த கரண்ட் வேல்யூவ எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு தான் வந்து இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்றத நான் யூஸ் பண்றேன். இப்போ இதுதான் என்னோட யூஸ் ஸ்டேட். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஆக்ட்டா எனக்கு என்ன ஆகும்னா, யூஸ் ஸ்டேட் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ என்னோட ஃப்ரண்ட் எண்ட்ல எனக்கு என்னெல்லாம் இருக்கு ஆக்சுவலா? எனக்கு ஒரு டைட்டில் இருக்கு. அப்புறம் ஒரு கன்டென்ட் இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்ப இது டைட்டில்க்கு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து கன்டென்ட்க்குன்னு வைங்க. ஓகேவா? இப்ப இதுக்கு 2த்துக்குமே நான் இருக்கும். எனக்கு தனித்தனியா யூஸ் ஸ்டேட் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் என்னோட
யூஐன்னு வைங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் எனக்கு என்ன ஆகுது? டைட்டில் டிஸ்ப்ளே ஆகுது. அப்புறம் இந்த இடத்துல எனக்கு வந்து அதோட கன்டென்ட் வந்து நான் டைப் பண்ணி வாங்குறதுக்கு வச்சிருக்கேன்னு வைங்க. இதுதான் என்னோட கீபோர்ட் அப்டின்னா, இப்ப நான் இங்க என்னெல்லாம் டைப் பண்றேனோ, அது எல்லாமே எனக்கு என்ன ஆகணும்? இப்ப நான் ஏதோ ஒரு லெட்டர் வைங்களேன், எஃப்ன்னு வைங்க. இப்ப நான் இங்க என்ன டைப் பண்றேனோ, அது என்ன ஆகும்? எனக்கு டைரக்ட்டா போயிட்டு இப்ப டைட்டிலா இருந்தா, டைட்டில் அப்டின்ற யூஸ் ஸ்டேட்ல போயிட்டு விழும். கன்டென்ட் நான் டைப் பண்றப்ப என்ன ஆகும்? இது அப்படியே போயிட்டு எனக்கு கன்டென்ட்ல விழும். ஓகேவா? இங்க என்ன வேல்யூ விழுதோ, அதுதான் எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட யூஐ விச் இஸ் என்னோட சிஸ்டம்ல வந்துட்டு என்ன ஆகுது எனக்கு அப்பியர் ஆகுது. கரெக்ட்டா? அப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி குடுத்தா மட்டும் தான் என்ன ஆகும்? இந்த வேல்யூ போயிட்டு இந்த இடத்துல விழும். கரெக்ட்டா? அதனால தான் நான் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? அதே மாரி நான் ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு வேல்யூ நான் டைப் பண்ணுவேன். கரெக்ட்டா? ஒரே வேல்யூவ நான் போட மாட்டேன். ஸோ, அப்ப அதுக்கேத்த மாரி எனக்கு இங்க விழ்ற வேல்யூவ சேஞ்ச் பண்ணிட்டே வரணும் அப்டின்றதுக்காக தான், இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்டின்ற ஃபங்ஷன நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? என்ன வரமாட்டேங்குது? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இப்போ ஹேண்டில் சேஞ்ச் அப்டின்ற ஃபங்ஷன நான் வச்சுட்டேன். கரெக்ட்டா? இப்போ இந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணா மட்டும் தான் வொர்க் ஆகும். கரெக்ட்டா? அப்போ நான் எந்த இடத்துல கால் பண்ணணும் அப்டின்னா, நேரா என்னோட இன்புட்க்கு போறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த இன்புட்ல நான் ஆல்ரெடி நேம், வேல்யூ அண்ட் டைட்டில் அப்டின்னு சொல்லிட்டு 3 இது வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப இதுக்கு கீழயே நான் என்ன பண்றேன் ஆன் சேஞ்ச் அப்படின்றத போடுறேன். ஸோ ஆன் சேஞ்ச் ஈக்குவல் டூ இதுக்குள்ள நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃபங்ஷன நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஹேண்டில் சேஞ்ச். இந்த ஃபங்ஷன நான் கால் பண்றேன். இப்படி கால் பண்ணா மட்டும் தான் ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா, நான் எங்க டைப் பண்றேன்? இன்புட் இங்க தான் நான் வாங்குறேன். கரெக்ட்டா? டைட்டில் நான் இங்க தான் வாங்குறேன். அப்படிதானே? ஸோ அப்ப அந்த டைட்டில் என்ன ஆகும் எனக்கு? இதுல வந்து விழும். கரெக்ட்டா? ஸோ யூஸ் ஸ்டேட்ல போயிட்டு விழும். அதுக்கேத்த மாரி வேல்யூவ எனக்கு சேஞ்ச் பண்ணி குடுக்கணும். ஸோ அதனால தான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க கால் பண்ண மாதிரி, ஸோ சேம் அதே மாரி நான் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்னோட டெக்ஸ்ட் ஏரியாலயும் போயிட்டு கால் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப ஆன் சேஞ்ச் ஈக்வல் டூ ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன வேல்யூ டைப் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எடுக்கும். வித் ஆ இப்போ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் புரியும். ஓகேவா? இப்போ ரியாக்ட் ஆப்ல நான் போயிட்டு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது. கரெக்ட்டா? இதுல சம்மரி அப்படின்னு போட்டு டேக் அ சம்மரி அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்ப இதுல என்ன ஆகுது எனக்கு டைப் ஆகுது. கரெக்ட்டா? பட் டைப் ஆகுது. ஓகேவா? இப்போ இது நம்ம பண்ணது. கரெக்ட்டா? நான் இன்னும் என்ன பண்ணல இந்த இடத்துல ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்ஷன நான் கால் பண்ணவே இல்ல. ஜஸ்ட் ஃபங்ஷன் எல்டி மட்டும் தான் வச்சிருக்கேன். அதனால தான் இந்த இடத்துல ஒரு வார்னிங் வருது. நீ எழுதியிருக்க. பட் நீ கால் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கால் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இது நம்மளோட டைட்டில். நான் டைப் பண்றேன். பட் எனக்கு எந்த வேல்யூமே என்ன ஆகல, டைப் ஆகவே இல்ல. ஓகேவா? இப்ப என் கீபோர்ட் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு என்ன ஆகல, டைப்பே ஆகல வேல்யூ. ஏன் டைப் ஆகல? நான் இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட இன்புட் வாங்குறதுக்கு நான் எதுவுமே பண்ணல. கரெக்ட்டா? இப்ப நான் டைப் பண்ற வேல்யூ என் யூஸ் ஸ்டேட்ல போயிட்டு கரெக்ட்டா விழுந்தா மட்டும் தான், அது இங்க வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் கீபோர்ட்ல டைப் பண்றது டைரக்ட்டா இங்க ஆக்சஸ் ஆகுதா? அப்படின்னா கிடையாது. ஓகேவா? இப்ப நான் இங்க டைப் பண்றது இதுக்குன்னு கிரியேட் பண்ண யூஸ் ஸ்டேட்க்கு ஃபர்ஸ்ட் போகும். இது வந்து நமக்கு யூஸ் ஸ்டேட் ஓகேவா? ஸோ இதுக்குன்னு கிரியேட் பண்ண யூஸ் ஸ்டேட்ல போயிட்டு எனக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் போயிட்டு விழும். விழுந்து அதுக்கப்புறம் தான் வேல்யூ என்ன ஆகுது எனக்கு இந்த என்னோட யூஐல வந்துட்டு விழுது. ஓகேவா? என்னோட யூஐ சும்மா யூஐன்னு நெனச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யூஐல வந்துட்டு விழுது. இப்ப இதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு யூஸ் ஸ்டேட்டே கிரியேட் பண்ணி ஃபங்ஷன் செட் பண்ணலனா, நான் டைப் பண்ற எந்த வேல்யூமே எனக்கு இந்த இடத்துல எடுக்காது. ஓகேவா? இப்ப இதே இடத்துல நான் என்ன பண்றேன்? இப்ப ஹேண்டில் சேஞ்ச நான் இந்த இடத்துல கால் பண்றேன். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச்ல ஹேண்டில் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு குடுக்குறேன். சேம் இதே நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி இங்கேயே குடுத்துக்கலாமா? குடுத்து சேவ் பண்ணிட்டேன்.
இப்போ இப்போ எரர் போயிருச்சா எனக்கு வார்னிங் வந்தது. அந்த வார்னிங் போயிருச்சு. ஏன்னா நான் கால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்த வார்னிங் போயிருச்சு. ஓகேவா? இப்போ அதே நோட்ஸ் கீப்பர் தான். இப்போ இதுல போயிட்டு நான் என்ன பண்றேன்? சம்மரி. இப்போ எனக்கு டைப் ஆகுதா வேல்யூஸ் எல்லாமே? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்? டேக் அ நியூ சம்மரி அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு வேல்யூ நான் டைப் பண்ண எனக்கு என்டர் ஆகுது. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்ஷனை இதுக்குள்ள எடுத்துட்டு வரோம். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதா ஏன் ஹேண்டில் சேஞ்ச் யூஸ் பண்றோம்னு? தம்ஸ் அப்னாலும் அனுப்புங்க. இல்ல ஒன் மோர் டைம் சொல்லணும்னா சொல்லுங்க. ஐயோ! நெட்வொர்க் ப்ராப்ளம். சாரி கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல நான் ஒன் மோர் டைம் சொல்லணுமா? புரிஞ்சுது. ஓகேம்மா. ஓகே. ஸோ இதுக்கு தான் ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம லிசன் பண்ணா தெரியும். இங்க வந்து என்னோட இதுல இப்ப எப்படி இருக்கு? ஜஸ்ட் நான் இப்படி பண்ணா எனக்கு சும்மா வந்திருக்கு. கரெக்ட்டா? பட் இதுல எனக்கு எப்படி ஆகுது? கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்ட்டா? அப்போ இப்போ இதே மாரி என்னோட ஆப்லயும் நான் பண்ணணும். அப்படிதானே? ஸோ நான் கிளிக் பண்ணா எனக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகணும். கிளிக் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்றேன்னா, இதுக்கு இதுக்கும் நான் வந்து தனியா என்ன பண்றேன், யூஸ் ஸ்டேட் தான் வைக்க போறோம். ஓகேவா? ஸோ எது பண்றதா இருந்தாலும் ரியாக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆலா வர்றது வந்து யூஸ் ஸ்டேட் தான். ஓகேவா? நீங்க எத எடுத்து பார்த்தாலும் வந்து யூஸ் ஸ்டேட் இல்லாம இருக்காது. ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கும் வந்துட்டு ஒரு யூஸ் ஸ்டேட் வைக்க போறேன். ஸோ அப்போ கான்ஸ்ட் இப்ப இதுக்கு வந்து நேமே நான் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்ட் கமா செட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். செட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஆஃப் அப்படின்றத போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் ஆஃப் அப்படின்றத போட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல, இங்க வந்து டைரக்ட் வேல்யூவ நான் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் சேஞ்ச் முடியுதா? இதே மாதிரி நான் என்ன பண்ணணும், இப்ப எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா, அத நான் செட் எக்ஸ்பேண்ட் வச்சு நான் கால் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அத வச்சு நான் இங்க ஃபங்ஷன் எழுதுனா தான் என்ன ஆகும்? ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்து அந்த செட் விச் இஸ் அத கிளிக் பண்றப்போ, எனக்கு அது வந்து என்ன ஆகும்? எனக்கு வொர்க் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இப்ப ஃபங்ஷன் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த எக்ஸ்பேண்ட் ஆஃப் அப்படின்ற ஃபங்ஷனுக்குள்ள ஸோ ஃபங்ஷன் எக்ஸ்பேண்ட் அப்படின்றதுக்குள்ள என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து செட் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். செட் எக்ஸ்பேண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஏன் எக்ஸ்பேண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட யூஸ் ஸ்டேட் வேல்யூ இப்ப ட்ரூவா இருந்தா என்ன ஆகும்? அது எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படிதானே? ஃபால்ஸா இருந்தா எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ட்ரூனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னு அர்த்தம். அப்படிதானே? இப்ப ட்ரூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். இப்ப ஃபால்ஸ் கொடுத்தேன். ஏன் டிஃபால்ட்டா ஃபால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு எடுத்த உடனே இதுல வந்து எப்படி இருக்கு எனக்கு? எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கு. கரெக்ட்டா? எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்டின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டேட் எனக்கு ட்ரூவா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்குன்னா, ஃபால்ஸா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அனுப்புறப்ப என்னன்னு அனுப்புனேன்? ஃபால்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு யூஸ் ஸ்டேட்ட அனுப்புனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபங்ஷன்ல நான் என்ன செட் பண்ணேன்? செட் எக்ஸ்பேண்ட் ட்ரூன்னு செட் பண்ணேன். ட்ரூன்னு செட் பண்ணா, இப்ப அந்த ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும்? இது இப்டி எக்ஸ்பேண்ட் ஆகி எனக்கு காட்டும். புரியுதா? ஏன் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கணும் உங்ககிட்ட. புரியுதா? புரியுதான்னு சொல்லி. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே.
இப்ப நான் என்ன பண்ணணும்? இதே மாரி இப்ப நம்ம எப்படி இந்த செட் நோட்ல இந்த ஹேண்டில் சேஞ்ச போயிட்டு நான் என்ன பண்ணேன்? என்னோட இன்புட்ல போயிட்டு நான் கால் பண்ணேன். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி இப்ப என்னோட எக்ஸ்பேண்டையும் நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல போயிட்டு நான் கால் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இத நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ, இப்போ இந்த இன்புட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் அப்படின்றத நான் கிளிக் பண்றப்போ எனக்கு என்ன ஆகணும்? எக்ஸ்பேண்ட் ஆகணும். கரெக்ட்டா? இப்ப நான் இங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? கிளிக் பண்றப்போ எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். கரெக்ட்டா? அப்ப நான் என்ன யூஸ் பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தா சாட்ல போடுங்க. இல்ல. நம்ம ஆல்ரெடி வந்து ஈவென்ட்ஸ்லலாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஓகே. நீங்களே சொல்லுங்க. ஓகே. இப்போ நம்ம ஆல்ரெடி ஈவென்ட்ஸ்லலாம் படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? கிளிக் ஈவென்ட், அதுக்கப்புறம் வந்து மவுஸ் ஹவர் ஆகுறது. மைண்ட் சுத்தமா சரியில்லையா? ம். ஓகே. ஒரி பண்ணிக்காதீங்க. சரியாயிரும். ஓகே. ஸோ நம்ம ஈவென்ட்ஸ்ல வந்துட்டு ஆன் கிளிக் ஈவென்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு மவுஸ் ஹவர் ஆகுறது, அப், டவுன் இந்த மாரி நெறைய ஈவென்ட்ஸ் படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ எனக்கு கிளிக் ஆகுறப்போ எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்டின்னா, நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறேன் அப்டின்னா, ஆன் கிளிக் அப்டின்றத யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆன் கிளிக் அப்டின்றதுல என்னோட ஃபங்ஷன் நேம் என்ன? எக்ஸ்பாண்ட்ஸ் அப்டின்னு வச்சிருந்தேன்னா, ஸோ எக்ஸ்பாண்ட்ஸ் அப்டின்றத நான் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஃபங்ஷன் நான் இந்த இடத்துல கால் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு இது வந்து எதுவுமே எடுக்கல. கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இப்ப என்னோட டெக்ஸ்ட் ஏரியாலயும் நான் சொல்லணும். கரெக்ட்டா? பட் டெக்ஸ்ட் ஏரியாவ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆக வேணாம். டைட்டில கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதனால தான் நான் இந்த டைட்டில் கிட்ட போயிட்டு ஆன் கிளிக்ல எக்ஸ்பேண்ட்ஸ் அப்டின்றத நான் குடுத்தேன். ஓகேவா? இப்போ எனக்கு டெக்ஸ்ட் ஏரியால வரணும் அப்டின்னா நான் என்ன பண்றேன், இந்த டாக் முடிஞ்ச உடனேவே ஒரு கர்லி பிரேஸ் போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபங்ஷனா இத நான் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஃபங்ஷன்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ரிட்டர்ன்க்கு கீழ எல்லாமே நம்ம HTML டாக் தான் போடுவோம். கரெக்ட்டா? இன் பிட்வீன் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வருது அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி எழுதணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ அப்ப கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்னு நம்ம டெர்னரி ஆப்பரேட்டர் அப்டின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ல படிச்சோம். கரெக்ட்டா? இங்க எழுதுறேன். ஸோ டெர்னரி ஆப்பரேட்டர் அப்டின்னா நம்ம என்ன படிச்சோம் ஆக்சுவலா? இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ கண்டிஷன் கொஸ்டின் மார்க் வச்சிருப்பேன். ஸோ ட்ரூவா இருந்தது அப்டின்னா, இது ட்ரூ ப்ளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்ல அப்டின்னா எனக்கு என்ன ஆகும்? ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இதான் டெர்னரி ஆப்பரேட்டரோட யூசேஜ். அப்படிதானே? ஸோ எப்படி யூஸ் பண்ணுவேன்? என்னோட கண்டிஷன் குடுப்பேன். கொஸ்டின் மார்க் குடுத்து அது ட்ரூ அப்படின்னா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லன்னா கோலன் வச்சு செப்பரேட் பண்ணி என்னோட ஃபால்ஸ் பிளாக்க நான் குடுத்திருப்பேன். கரெக்ட்டா? ஸோ இதுதான் எனக்கு டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்னு படிச்சிடலாம். ஸோ அததான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்ப நான் இத எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, எக்ஸ்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் அப்படின்றதா என்னோட கண்டிஷன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவ அப்படி கட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பேண்டா இருந்தது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியாவ எனக்கு என்ன பண்ணு? எக்ஸ்பேண்ட் பண்ணி விடும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப என்னோட ஃபால்ஸ் பிளாக் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நல் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் எனக்கு ட்ரூவா இருந்தது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஏரியா எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி இல்லன்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும். ஓகேவா? நல்னா என்ன? எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஏன் எரர் காட்டுது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணல, இங்க வந்து ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கோமா, அதான் நமக்கு வந்து எரர் காட்டுது. ஓகேவா? சோ இப்ப எனக்கு வந்து எரர் போயிருச்சா?
இப்ப வருதா? சொல்லு பாப்போம். ஆ. இப்ப நம்ம ஆப் எப்படி ஆயிடுச்சு? எக்ஸ்பேண்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டேட்ல டிஃபால்ட்டா ஃபால்ஸ் குடுத்திருந்தேன். அதனால எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாம எப்படி இருக்கு எனக்கு? நார்மலா இருக்கு. ஓகேவா? நான் இத கிளிக் பண்ணவும் இது எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா? சரினா இது ட்ரூ பிளாக் ஆகுறதால எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஐகான் செட் பண்ணணும். இப்ப இந்த ஐகான் மட்டும் செட் பண்ணிட்டு நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து ஐகான் செட் பண்ண போறேன். ஐகான் செட் பண்ணி பாத்துருவோமா? இல்ல நாளைக்கு கிளாஸ்ல பாப்போமா? உங்களுக்கு ஓகேனா கன்டின்யூ பண்றேன். இல்ல நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு ஓகேமா? ஓகே. சோ இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆ அப்புறம் அந்த லிங்க் வந்து நான் கேட்டேன். ஓகேவா? அவங்க வந்து ஸ்கை ஹப் அப்படின்ற இதுதான் சொன்னாங்க. அது அஃபிஷியல் சைட் தான். பட் ஆனா அதுல எப்படி இதாகுதுன்னு சொல்லி தெரியல. இன்னொரு சைட் வந்து இப்போ ஆக்சுவலா அந்த வெப்சைட் வந்து இப்போ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த வெப்சைட் நேம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த வெப்சைட் வந்து இப்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்கை ஹப் தான் சொன்னாங்க. ஸ்கை ஹப்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட் அதுல பேப்பர் லாக்ல உள்ள பேப்பர் எக்ஸாக்ட்டா எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நான் ட்ரை பண்ண வர ஸ்கை ஹப் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. உங்களுக்கு ஒர்க் ஆகலக்கா? ஒர்க் ஆகலக்காவா? பட் இன்னொரு சைட் வந்து நேம் தெரியல. பட் ஆனா வந்து அந்த சைட் வந்து இப்ப ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க உங்க காலேஜ்ல கேட்டு பார்க்கலாம்ல. அவங்க ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாக்ல உள்ளது. காலேஜ்ல இல்லையா?